வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நான் பொய்யரசனோட செம ஃபன் ஃபேமிலின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க நேற்று. அதில் பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா 2 நாளாக ஒரே சட்டை தான் போட்டுக்கிறாரு. ஒரு கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ண வந்தீங்களா, நேற்று ஒரு சட்டையை போட்டிங்கன்னா அந்த சட்டையை போட்டு கோயிலுக்கு போகக்கூடாது. ஆனால் இவர் ஒரு சட்டையை 5 நாள் போடுவார். ஏன்னா சுத்தத்தை பற்றி இந்த ஃபேமிலிக்கெல்லாம் தெரியாது. அப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு புனித நீரூற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. கோயிலுக்கு போகிறத பற்றி தப்பே இல்லைங்க. ஆனால் பாவத்தை செஞ்சுட்டு கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த சாமி உங்களுக்கு வரம் கொடுக்காது. என்ன பாவம் தெரியுங்களா? ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அக்காவை எங்கள் கேரக்டரு அந்த பாவத்தை தான். அது எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஆளுகளுக்கும் தெரியும், இளவரசோட ஃபேமிலிக்கும் தெரியும். ஆனால் அதை பற்றி வாயை திறந்து பேச மாட்டாங்க. இங்கே பேச சொல்லி பார்க்கலாங்க, யாருமே பேச மாட்டாங்க. 2 மகன்களும் ஒரே ரத்தம் தான் ஒரு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருப்பாருங்க. அதை பற்றி அவங்க சப்ஸ்கிரைபரும் பேச மாட்டாங்க, அவங்க ஃபேமிலிக்கு மெம்பரும் பேச மாட்டாங்க. மொத்தத்தில் காயத்ரி அம்மையார் சுத்தமாக பேச மாட்டாங்க. அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பேசினா ஆடம்பர வாழ்க்கை போயிடும்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் அக்காவையினா தான் பேசல. சம்மந்தமில்லாத ஆளுகளை கொண்டு அக்காவைன்னு சொன்னால் அது ஏற்றுக்குவாங்களான்னு கேட்டால் அவங்க சப்ஸ்கிரைபரை ஏற்றுக்குவாங்க, மித்தவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இளவரசர் எந்த காலத்துலேயுமே ஒரு ஒழுக்கம் இல்லாத ஆள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதை பற்றி சொல்லலாமே, எல்லாமே எங்கள் ரியாலிட்டி சேனலுங்க நாங்கள் உண்மை தான் பேசுகிறோம், அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லாமே. ஏன் அவங்க அம்மாவாக சொல்லாமே? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. யூடியூப்பில் உட்காந்து நடிச்சுட்டு பொய்யை பேசிட்டு செம ஃபன் ஃபேமிலின்ட்டு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த சுத்தவத்தமெல்லாம் கிடையாது, இளவரசர் அவங்க மித்தவங்கெல்லாம் கிடையாதுங்க. இளவரசர் அதாவது உட்காந்துட்டு ஒரே சட்டை 4 நாளாக போட்டுக்க அந்த கழுத்தில் இயர்ஃபோன் குத்திட்டு என்னமோ இவர் வந்து காலத்தால் சிறந்தவராட்ட பேசுவார். உழைச்சி உட்காந்து உயர்ந்தவராட்ட பேசுவார். அவங்க அம்மா சொல்லாமல, என் பையன் எந்த இடத்துலையும் முளைக்க மாட்டாங்க, எந்த காலத்துலையும் முளைக்க மாட்டாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலுக்கு போனால் தீய சக்தியெல்லாம் உள்ளே வராது அப்படிங்கிறாரு. இளவரசனே ஒரு தீய சக்தி மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அடுத்தவங்களை கண்டபடி திட்டிட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு அவரை வந்து வன்முறையாக வந்து வலைதளத்தில் உட்காந்துட்டு யாராவது பற்றி பேசினா அடிச்சிருவேன் கிழிச்சிருவேன் பேசிட்டு கோயிலுக்கு போன என்ன பிரயோஜனம்? அந்த புனித நீரூற்று பரவாயில்ல, அந்த புனித நீரூற்றை பற்றி பேசாமல் கணவன் மனைவி உட்காந்துட்டு ட்ராமா போட்டுக்கிறாங்க. உட்காந்துட்டு நம்ம காயத்ரி அம்மையார் மாதிரி நடிக்க தெரியாத ஒரு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் யூடியூப்பில் பார்க்க முடியாது. ஏன் இந்தன்னா உட்காந்துட்டு ஒரு 3 மாதமாக உட்காந்துட்டு கணவர் அது சரியில்லை இது சரியில்லை. என் கணவருக்கு குடிப்பழக்கம் மட்டும்தான் நினச்சேன். இன்னொரு பொண்ணு ஒரு அஃபையர் இருக்குது, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கண்ணே. அந்த வாட்ஸ்அப்பில் அந்த அக்கா பையன் கூட தான் சேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா, அந்த அக்கா கூட சேட் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டால் அதான் உண்மை. அதை பற்றி அந்த அம்மா எந்த காலத்துலையும் பேச மாட்டாங்க. பேசினா எல்லாமே குட்டு வெளிப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கோயிலில் தாங்க உட்காந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டு இருந்தோம். அடுத்த நாள் கல்யாணம் பண்ணிட்டோம். என்ன எல்லாமே ஒரு 1000 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாதுங்க. ஆல்ரெடி இளவரசனுக்கு ஒரு கல்யாணம் ஆகிருக்குதா இல்லையான்னு கேட்டால் எனக்கு தெரியலைங்க. ஆயிருக்கு தான் சான்ஸு சொல்ல தோணுது, நினைக்க தோணுது. என்ன காரணம்னா ஒரு பொண்ணு கூட கெட்ட வார்த்தையில் உம்புருஷன்னா பேங்க் ஆஃபீஸரான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் அப்லோடு பண்ணியிருப்பார். நானும் அப்லோடு பண்ணியிருப்பேன். அது யாருங்கிற கேள்விக்கு நம்ம இளவரசர் வாயை திறந்து சொல்ல மாட்டார். இதுதான் அவர் ஒழுக்கமில்லாத ஆளுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் அவங்க அம்மா எந்த இடத்துலையுமே இளவரசனுக்கு அட்வைஸ் பண்ணாதுங்க. ஏன்னா என் பையன் எந்த காலத்திலும் முளைக்க மாட்டார். அதாவது அடுத்தவங்கள வருமானத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு பர்சன் தான் நம்ம இளவரசர். அடுத்தவங்க வருமானம்னா வியூஸ், அதாவது இவரோட வீடியோ அடுத்தவங்க பார்த்து இவருக்கு அந்த வருமானம். இதில் என்ன பெருமை இருக்குதுன்னு கேட்குறேன். உழைச்சா வந்து அதில் வருமானத்தில் நம்ம பெருமையாக பேசலாம். இவங்க எந்த இடத்துல பெருமையாக பேசலாம், எந்த இடத்துலையும் பெருமையாக பேச முடியாது. கணவன் மனைவி சண்டை பிடிக்கிறது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது, அப்புறம் அந்த குழந்தைய வச்சு வீடியோ போடுறது. அந்த குழந்தை இல்லாத வீடியோ இருந்துச்சுன்னா இவருக்கு வியூஸ் போகாது. 2வது இவர் கெட்ட வார்த்தை பேசிட்டு வந்து குடும்பத்தில் கண்டபடி திட்டி வீடியோ போட்டால் தான் அதிக வியூஸ் போகும். இப்போது 20,000 30,000 அது நார்மலாக வந்து 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்துச்சுன்னா 20,000 30,000ங்கிறது நார்மலாக போகிறதாங்க. இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்துட்டிங்கன்னா ஒரு 13,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஏவரேஜாக ஒரு 1000 போகுதுன்னு வச்சுங்க, ஒரு 2000 போகுதுன்னு வச்சுங்க, அது இயல்பு தான். ஆனால் 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு 20,000 போகுதுங்க, ரொம்ப கம்மி. நீங்கள் இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் பாருங்க,
ராபர்ட் மீனாங்கிற சேனல் பாருங்கள், இது நம்ம வீடுன்னு ஒரு சேனல் பாருங்கள், போய் பாருங்கள். வீடியோவெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். போகிறது போகிற 50,000 60,000 100K 200K. நம்ம இளவரசன் முக்கி போனால் ஒரு 50,000 60,000 தான் போகும். என்ன காரணம், அதுவும் சண்டை பிடிச்சிட்டு வீடியோ போட்டால் தான். மொத்தத்தில் இளவரசனோட ஃபேமிலி இளவரசனுக்கு எந்த வித அட்வைஸ் பண்ணாது. அவங்க அப்பா ஒரு காலத்தில் அட்வைஸ் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா இளவரசனோட கேரக்டர் அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் செம ஃபன் ஃபேமிலின்ட்டு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த என்ன இருக்குது, ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. மொத்தத்தில் இளவரசரை வருஷம் பூரா என்ன பண்ணிட்டு இருக்கிறா அதை தான் நேற்று சொல்கிறாரு. ஆனால் எந்த இடத்துலையுமே இளவரசர் ஒழுக்கமில்லாதான் நான் சொல்லுவேன். மொத்தத்தில் அந்த ஒழுக்கமில்லாததற்கு உதாரணம் அவங்க அக்காவை என் கேரக்டர். அவங்க அக்காவை எனக்கு ஒரு ஸ்வீட்டாவது வாங்கி கொடுத்தான் நான் கேட்டால் கிடையாது. அதை பற்றி ஒரு வீடியோ போடலாமே, இவர் தான் அக்காவையும் சொல்லியாச்சே. அக்கா வீட்டுக்கு போகலாமே. அக்கா வீட்டுக்கு போனால் காயத்ரி அக்கா கோவிச்சிருக்க மாட்டேங்குது. அந்த அக்கா கோவிச்சா இளவரசன் எந்த வீட்டுக்கு போவான்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் இளவரசன் வருஷம் பூரா இதை தான் இன்னி பண்ண போகிறாரு. நீ வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் இப்படி நடந்துச்சுங்க, எங்கள் வீட்டில் அப்படி நடந்துச்சுங்க. ஏன்னா எந்த வீட்டில் என்ன நடக்கோ அதே தான் இவங்க வீட்லேயும் நடக்குது. இவங்க வீட்டிலலாம் அற்புத வீடான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இவருக்கு தான் எனக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. நான் நினச்சேன் என்ன கண்டென்ட் வேணால் போடுவார் அப்படின்னா. ஐயா போட சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கண்டென்ட்டு, ஃபேமிலி இல்லாத ஒரு கண்டென்ட் போட சொல்லுங்கள். ஒரு கோயிலுக்கு போய் அந்த கோயிலோட திருவிழா லைவ் வீடியோ எடுத்துகிட்டு அந்த கோயிலோட பெருமை பேச சொல்லுங்கள். அதை பண்ண மாட்டாருங்க. ஏன்னா வீட்டு விட்டு நகர மாட்டார். ஏன்னா இவருக்கு வர்றது பூரா இலவச வருமானம் தான். 10 பைசா செலவு பண்ணக்கூடாது. அப்புறம் கேட்டால் எனக்கு அந்த ஃபோன் சரியில்லைங்க, இந்த ஃபோன் சரியில்லைங்க, கடைக்காரை ஏமாற்றி விற்றுட்டாங்க. இதெல்லாம் உழைச்சி வாங்கணுங்க. மொத்தத்தில் ஒரு ஃபோனாக இருந்தாலும் சரி, ஒரு காராக இருந்தாலும் சரி, ஒரு வாஷிங் மிஷினாக இருந்தாலும் சரி, உழைச்சி வர வருமானத்தில் வாங்கணும். அதை உட்காந்துட்டு கணவன் மணி பெருமனாயும் பேசுவாங்க. அந்த ஃபோன் சரியில்லை, இந்த ஃபோன் சரியில்லை, ஐஃபோன் சரியில்லை. அதெல்லாம் 10 பைசா செலவில்லாமல் இலவச வருமானத்தில் வாழ்கிறவர் தான் நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையார். நம்ம காயத்ரி அம்மையார் மாதிரி ஒரு மனைவியை ஒரு வீட்டில் இருந்தால் எந்த கணவரும் வேலைக்கு போக மாட்டாங்க. எந்த கணவர் வீட்டோட கதையும் தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு கணவர் உழைக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஓசி வருமானத்தில் இலவசமாக எல்லா வரணும் தான் அந்த அம்மா நினைக்கிறாங்க. இந்த ஓசி வருமானம் ஒரு நாள் அடியோ நிறுத்தும்போது 2 பேர் தலையில் குப்பரை வச்சு கை வச்சு கோருவாங்க. அப்புறம் நைட்டி பிஸ்னஸ் என்னாச்சுன்னு தெரியல, ஒரு 10 நாள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் நைட்டி பொறுத்தளவுக்கு நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 120 ரூபா தான் நைட்டி, அதிகபட்சம் 150 ரூபா தான். ஆனால் இவங்க 450 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா ஒன்றுமே தெரியாத முட்டாளுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் போய் ஈரோட்டில் போய் கேட்டு பாருங்கள். 450 ரூபாய்னு வாயை பொழத்துட்டு நிற்பாங்க எல்லாருமே. ஏப்பா நானே 200 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன், அது என்ன 450 ரூபா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மொத்தத்தில் காயத்ரி அம்மையாரும் இளவரசனுமே யூடியூப்பில் மக்களை ஏமாற்றிட்டு பொய்யை பேசிட்டு நல்லா வருமானம் பார்த்துருக்கிற கொள்கையை வச்சுருக்காருங்க. அந்த கொள்கை தொடரும். அப்புறம் பல ட்ராமாக்கள் இனி வரும்னு நினைக்கிறேன். சண்டை வீடியோ இன்னும் வரல, ஏன்னா பொங்கல் வருதில்லோ, அதுக்குள்ளே ஒரு 10 சண்டை வீடியோ வரும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இவங்க யூடியூப்பில் மக்கள் மூலமாக வருமானம் பார்த்துட்டுருக்கிற ஒரு தம்பதிகள் தான் நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.